ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பிரீதா செல்வராஜ். இன்னைக்கு இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 12th ஸ்டூடெண்ட். நான் 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன்க்கா, அடுத்து காலேஜ் தான் ஜாயின் பண்ண போறேன். என்ன மாதிரியான காலேஜ்? ஒவ்வொரு காலேஜ்லயும் ஒவ்வொரு மாதிரியான கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க இல்லையா? ஸோ நான் வந்து ஆர்ட்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பை சேர்ந்தவன், இல்ல வந்து ஆர்ட்ஸ் வித் பிசினஸ் மேக்ஸ், ஆர்ட்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி குரூப் சேர்ந்து நான் 11th 12th இந்த குரூப் தான் நான் படிச்சிருக்கேன். அப்போ நான் டிகிரி படிக்கிறதா இருந்தா என்னென்ன டிகிரி கோர்சஸ்லாம் நான் படிக்கலாம்? டிகிரினா என்ன? காலேஜ் போவீங்க இல்லையா, ஒரு 3 வருஷம் கோர்ஸ் படிப்பீங்க இல்லையா? எஸ், அந்த மாதிரி டிகிரி கோர்ஸ்ல நீங்க என்ன கோர்ஸ் எடுக்கலாம்? பிஏ இருக்கு, பிகாம் இருக்கு, பிஎஸ்சி இருக்கு, ஸோ இந்த மாதிரி பிபிஏ இருக்கு. இதுலலாம் என்ன பிஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்கு, தமிழ் லிட்ரேச்சர் இருக்கு, டான்ஸ் இருக்கு, மியூசிக் இருக்கு, ஆர்கியாலஜி இருக்கு, சைக்காலஜி, ஜேர்னலிசம், இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குல்ல. முதல்ல அதெல்லாம் என்ன, அதெல்லாம் படிச்சா நான் என்ன ஆக போறேன், ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா? ஸோ வந்து உங்களுக்கு 12th முடிச்ச உடனேயும் என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, என்னோட ஃபியூச்சர் பிளான்க்கு ஏற்ற மாதிரி, என்னோட சேலரிஸ், நான் இவ்வளோ சேலரி என் ஃபியூச்சர்ல வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கு. அதுக்கு என்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கம்ப்ளீட் டீடைல்டா உங்களுக்கு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஓகேங்களா? பர்டிகுலரா ஒரு கோர்ஸ் நேம மென்ஷன் பண்ணி அந்த கோர்ஸ் இதுதான் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போறேன். ரொம்ப கிளியர் அண்ட் சர்டைனான வீடியோவா இருக்க போகுது. ஓகே? எஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு இன்னும் புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் 12th யூஜி பிஜி இந்த மாதிரி கம்ப்ளீட் கோர்ஸ் டீடைல்ஸ் போட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தியும் போட்டுட்டு இருக்கேன். ஸோ நிச்சயமா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே? எஸ். ஸோ நிச்சயமா நீங்க வந்து 12th முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன டிகிரி சூஸ் பண்ணணும், எப்படி சூஸ் பண்ணணுங்கிறத உங்களை தவிர வேற யாரையும் முடிவு பண்ண வைக்காதீங்க. ஜஸ்ட் ஐடியாஸை வாங்கிக்கோங்க. யார் யார் என்னென்ன படிக்கிறாங்க, எப்படி லைஃப் போகுது, என்ன காலேஜ் எப்படி இருக்கு, அந்த மாதிரி அட்வைஸ்லாம் வாங்கிக்கோங்க. ஆனா ஃபைனல் டெசிஷன் உங்களோடதாவும் உங்களுடைய பேரண்ட்ஸாவோடதா மட்டும்தான் இருக்கணுமே தவிர அதர் ரிலேட்டிவ்ஸோட தான் இருக்கிறதா நீங்க வந்து பாத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம கசின் பிரதர், கசின் சிஸ்டர்லாம் ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த கோர்ஸ் நல்லா படிக்கிறாங்க, அவங்க நல்லா ஸ்கோர் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் போய் அவங்களோட படிக்கணும், அவங்களோட சேர்ந்து அந்த கோர்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் இதுக்கு தான் புஷ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க குழந்தைங்க படிக்கிறாங்க, அதனால நீங்களும் படிங்க அப்படின்ற மாதிரி புஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க எடுக்காதீங்க. யோசிங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பத்தி. உங்க ஃபியூச்சர்ல நான் இந்த கம்பெனில இந்த இடத்துல இப்படி ஒரு வேலை பார்க்க போறேன், இல்ல நானே புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற ஐடியால இருக்கேன், நான் ஒரு என்டர்பிரனரா ஆகணும், இல்ல சோஷியல் மீடியால எனக்கு ஃபேம் ஆகணும், இல்ல நான் வந்து ஒரு சினி ஃபீல்டுக்கு போகணும், இந்த மாதிரி உங்களுக்குள்ள சின்ன வயசுல இருந்தோ இல்ல இப்ப திடீர்னு உங்க ஃபியூச்சரை பத்தி இருக்கும் இல்லையா, இல்ல பிளாங்கா இருக்கீங்க அப்படின்னா, அதை எப்படி பிளாங்கா இருக்கேன்ப்பா, எனக்கு இப்போ வரை எந்த ஒரு ஐடியாவும் இல்லக்கா, என்ன பண்றதுன்னே தெரியலக்கா அப்படின்னு பிளாங்கா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கேட்ட வரைக்கும் நிறைய பேருக்கு அதுதான், இல்லக்கா ரிசல்ட் வரட்டும், அது வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மாதிரி பிளாங்கா இருக்கீங்க. என்ன இருக்குன்னே தெரியாம இருக்கிறதுனால பிளாங்கா இருக்கீங்க. ஸோ அப்படி பிளாங்கா இருக்கீங்கன்னா அப்ப எப்படி உங்க இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறதையும் நான் இதுல வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே? சிம்பிளான ட்ரிக் தான். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட், நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா நீங்க தான் எஃபோர்ட் போட போறீங்க, நீங்க தான் அதுல அடிபட்டு புதுசான ஒரு வாழ்க்கையை கண்டுபிடிச்சு உங்களை நீங்க வந்து எழுந்திருச்சு ஒரு மனிதனா நிறுத்த போறீங்க. ஓகேயா? அதனால இப்போ இருந்து 12th அப்புறம் இருந்து நீங்க பெரிய பையன் ஆயிட்டீங்கன்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ நான் யூஜில இது படிக்கிறேன், பிஜில இதை முடிக்கிறேன், இந்த ஒரு எக்ஸாம் இருக்கு அதை கிளியர் பண்றேன், இந்த வேலையை பிடிக்கிறேன், ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த டிகிரிலாம் முடிச்ச உடனே ஒரு ஜாபுக்குன்னு போறேன்னா அது இந்த ஜாப் தான், அந்த ஜாப்ல தான் நான் போய் உட்கார்றேன், அந்த ப்ரொஃபைல் தான் எனக்கு வேணும். லாயராவோ, இல்ல ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஆடிட்டரா, இல்ல கம்பெனி செக்ரட்டரியா, இல்ல ஒரு மேனேஜரா, இந்த மாதிரி ஒரு ஹையர் ப்ரொஃபைல் நான் உட்காரணும். இந்த பர்டிகுலர் ஃபீல்டுல நான் ஷைன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோலை முதல்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸ்டடீஸ் வேணும் அப்படிங்கறத நீங்க ஈஸியா சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட், யார் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க எல்லாரும் பேசுறது கவனமா அமைதியா கேளுங்க. என்ன சொல்ற, அந்த கோர்ஸ் படிக்கிறாங்க 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் படிக்கிறாங்க, ஓகே. படிச்சு முடிச்சோடனே என்ன வேலைக்கு போனாங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, இப்போ எப்படி இருக்கு அவங்க லைஃப், இதை வந்து அவங்க சொல்லும் போது நீங்க அமைதியா கேளுங்க. ஓகே? இந்த கோர்ஸ் படிக்கிறாங்கப்பா, நல்ல கோர்ஸ், நல்ல காலேஜ், நல்ல ஃபேக்கல்டி, நல்ல மார்க் எடுக்கிறான், இது தேவையில்லை, இது குப்பை. இது வந்து அந்த தனி நபருக்கு மட்டும்தான் உபயோகமாகும். இதே அந்த பையன் இந்த காலேஜ்ல படிச்சான், இந்த கோர்ஸ் படிச்சான், படிச்சு முடிச்ச உடனே இன்டர்வியூ அட்டன் பண்ணான், இப்ப இந்த கம்பெனில இவ்வளவு சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், இது இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா?
இப்போ எது குப்பை எது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுதா? எஸ், இன்ஃபர்மேஷன் அப்படின்னா உங்களுக்கு அது பயன்படணும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி விஷயத்த மட்டும் கேளுங்க. ஓகே, எஸ், நீங்க கோர்ஸ் சூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த 3 விஷயத்த வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்க ஒரு கோர்ஸ் சூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த 3 விஷயத்தெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் எது, உங்களோட இன்ட்ரெஸ்ட உங்க டிகிரியில அப்ளை பண்ணுங்க. எனக்கு வந்து தியரியே பிடிக்காதுக்கா, தியரியை உட்காந்து படிக்க சொன்னாங்கன்னா மண்டை காஞ்சிரும் எனக்கு. ஆனா ப்ராக்டிக்கலா என்ன அந்த வேலையில இறங்கி செய்ய சொல்றாங்க, ஃபீல்டு ஒர்க் கொடுத்தாங்கன்னா சும்மா அடிச்சு துவம்சம் பண்ணிடுவேன் அப்படின்னு இருப்பீங்க இல்லையா? ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்ட். அது எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லையா? இதுதான் இன்ட்ரெஸ்ட். எனக்கு தியரியை உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து சாணி மாதிரி படிக்க பிடிக்காது. ஆனா இறங்கி ஏதாவது வேலை கொடுங்க, சட்டாப்புட்டா நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன். அந்த மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க. இல்ல, எனக்கு இந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க்லாம் தேவையில்லப்பா, ஒரு சீட்ல உட்கார்ந்தோமா கம்ப்யூட்டர் கொடுத்தீங்களா நான் பாட்டு கடன்னு என் வேலையை செஞ்சு கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்க எந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க் வேணுமா, இல்லை எனக்கு ப்ராக்டிக்கல் இந்த மாதிரி தியரிட்டிக்கலா உட்காந்து நான் வேலை செய்யணுமா, இது நீங்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கேற்ற மாதிரி உங்க டிகிரியை நீங்க சூஸ் பண்ணணும். அதே மாதிரி என் ஃபியூச்சர்ல என் பேருக்கு பின்னாடி இந்த கோர்ஸ் இருக்கணும்னு நினைக்க கூடாது. என் ஃபியூச்சர்ல நான் இந்த ஒரு ப்ரொஃபஷனுக்கு நான் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நான் ஃபியூச்சர்ல வந்து யூபிஎஸ்சி எழுத போறேன், நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்குலாம் போறேன். ஒரு யூபிஎஸ்சி எழுதுறதுக்கு எப்படி, டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஏ எழுதுறதுக்கு எப்படி நம்ம மோல்டு பண்ணணும், அதுக்கு என்ன எடுக்கலாம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிலாம் எடுக்கிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் யூஜியில் ஹிஸ்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அது நல்லா இருக்கும். லைக் இது வந்து ஒரு ஐடியா, ஒரு அட்வைஸ் மாதிரி, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? அப்போ நான் என் ஃபியூச்சர்ல நான் ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எழுதுறேன், ஒரு அட்டகாசமான வேலையில போய் உட்கார போறேன். ஏன்னா குரூப் ஏல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹையர் ப்ரொஃபைல் தான், ரைட்டா? அப்போ அந்த ஒரு ப்ரொஃபைல் நான் உட்காரணும் அப்படின்னா யூஜியில் நான் ஒர்க் பண்ணணும். ஸோ 3 வருஷம் ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணணும்னா எக்கனாமிக்ஸ், பிஏ எக்கனாமிக்ஸ் எடுக்கலாம். அது ரொம்ப ஒர்த்தா இருக்கும். நீங்க வந்து பிசிஏ இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி ஐடி செக்டர்ஸ் சூஸ் பண்ணிட்டு டான்செட்டுக்கு வச்சுன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு உட்காந்து எழுதுனீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா உங்களுக்கு? ஏன்னா 3 வருஷம் நீங்க வந்து ஃபுல்லா கம்ப்யூட்டர் மட்டும் படிப்பீங்க. ஆனா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ராஜா காலத்துல என்ன பண்ணாங்க, ராஜா என்ன பண்ணாங்க, எப்படி ஆட்சி புரிஞ்சாங்க, யாரெல்லாம் நம்ம நாட்டை ஆக்கிரமிச்சாங்க, நம்ம எந்த நாட்டெல்லாம் ஆக்கிரமிச்சோம், சேரன் சோழன் பாண்டியன்லாம் அவங்களோட டைனஸ்டி எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி காந்திஜி வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு, நம்ம நாடு எப்படி சுதந்திரம் வந்துச்சு, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வந்தும் மாற்றம் அடைந்த விஷயம் அது, மாறாத விஷயம் அது. இது உங்களுக்கு தேவையா? டிஎன்பிஎஸ்சி எழுத போறேன், யூபிஎஸ்சி எழுத போறேன்னா இது உங்களுக்கு தேவையா? ஸோ எஸ், இந்த மாதிரி தான் உங்களோட ஃபியூச்சர்ல நீங்க என்னவா ஆக போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கோர்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ உங்களுக்கு நான் பின்னாடி அடுத்தடுத்து கண்டினியூஸா சொல்றேன், இந்த கோர்ஸ்க்கு இதுதான்ப்பா, நீ இதைத்தான் படிக்க போற, இந்த மாதிரி ஒரு ஜாப் தான் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ 3வது என்ன பண்றீங்கன்னா உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ நீங்க ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ்க்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு கம்பெனிஸ்ல, சோஷியலா, இல்லை நீங்க ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், வேற ஏதாவது எக்ஸாம்ஸ் இருக்கா, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நடத்துறாங்களா, இல்லை பிரைவேட்டா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி நம்மளை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்களா, இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் செக் பண்ணணும். இப்போ நான் பிகாம் எடுக்கிறேன், பிகாம் இன் ஜென்ரல் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பிகாம் இன் ஜென்ரல் எடுத்தா எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நான் என்ன வேலைக்கு போகலாம், கரெக்டா? நான் என்ன வேலைக்கு போக முடியும், என்னோட ஜாப் ப்ரொஃபைல்ஸ்லாம் என்னவா இருக்கும், இருக்க முடியும். அப்ப காமர்ஸ்லாம் என்ன, பிகாம் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ்லாம் என்ன படிப்பேன், அதை நான் படிச்சேன்னா ஃபியூச்சர்ல என்ன வேலைக்கு நான் போவேன், என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் இருக்கு, இந்த மாதிரி. இப்போ நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன், அப்ப நான் வந்து ஒரு ஐடி கம்பெனிக்கு போவேன். ஐடி கம்பெனில என்ன பண்ணுவேன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்னது, ஒரு அப்ளிகேஷனை பத்தி படிக்கிறது. ஒரு அப்ளிகேஷனை எப்படி டெவலப் பண்ணணும், ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் பண்றது, பேக் அண்ட் ஸ்டோரேஜ் பண்றது நீங்க படிப்பீங்க. ஸோ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் இப்போ ஒரு வெப்சைட்லாம் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நார்மலா நீங்க வந்து வெப்சைட்ஸ்லாம் பார்ப்பீங்க இல்லையா, கூகுளில் இல்லை வந்து இன்ஸ்டாகிராம்லேயே ஆட் வரும் பார்த்தீங்களா ஒரு சில வெப்சைட்ஸ்லாம். இந்த வெப்சைட்லாம் யாரு கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ், பிகாம், பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, இவங்கெல்லாம் தான் இந்த மாதிரியான ஒர்க்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வெப்சைட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, இதெல்லாம் தான் இவங்க வேலை. ஸோ அவங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தெரியுது தானே. பிஎஸ்சி படித்தேன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன், பிசிஏ முடிச்சிருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், இந்த ஐடி செக்டார்ஸ்க்குலாம் போகலாம். இந்த ஐடி செக்டார்ஸ்ல வெப்சைட் டிசைன் பண்ண போகலாம். அப்படியே வெப்சைட் டிசைனிங்ல நான் ஜாவால ஸ்ட்ராங்கா இருக்க போறேன்.
ஜாவால ஸ்ட்ராங்கா இருந்துட்டேன் அப்படின்னா நான் அதுல கிங்கு, இல்ல பைத்தான்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்தெந்த இடத்துல இருக்கு. நான் இந்த கோர்ஸ் முடிச்சுன்னா என் ஜாப் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க கன்சிடர் பண்ணிட்டு தான் ஒரு கோர்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்ப நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அக்கௌண்டன்ட், எக்கனாமிக்ஸ் அண்ட் காமர்ஸ். இதெல்லாம் என்னது, நீங்க வந்து இந்த கோர்ஸ்லாம் படிச்சிருக்கீங்க 12th அப்படின்னா இனி வர்ற ஃபாலோயிங் டிகிரி கோர்சஸ்லாம் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து 12th 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கே உங்களுக்கு ஒரு 10-15 கோர்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிள். இல்லைக்கா நான் அக்கௌண்ட், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் 3ம் இருக்கு, ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் அண்ட் வந்து அடுத்த எக்கனாமிக்ஸ், இந்த 3க்கும் நீங்கள் வந்து எலிஜிபிள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஒரு சில டைம்ல உங்களால் பண்ண முடியாது. ஓகே. பிஸ்னஸ் மேக்ஸ்க்கும் இது அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த கோர்சஸ் படிச்சிருக்கீங்க 12th அப்படின்னா மட்டும் அடுத்து வர்ற எல்லா கோர்ஸுமே நீங்க எலிஜிபிள் தான். நீங்க எந்த காலேஜ்ல போகணும் அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ கெரியர் ஆப்ஷன்ஸ் ஃபார் 12th. இந்த நீங்க டிகிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த டிகிரி கோர்ஸ் நான் எடுத்துட்டேன் அப்படின்னாவே இந்த 6 செக்டர், இது வந்து ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரீம் அப்படின்னா ஒரு மரத்துல ஒரு 10 கிளை இருக்கு பாத்தீங்களா, ஒரு கிளையை சூஸ் பண்ணா அது ஒரு வழி, இன்னொரு கிளையை சூஸ் பண்ணா அது ஒரு வழி அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆர்ட்ஸுங்கிறது ஒரு ஸ்ட்ரீம், அந்த பிஏ அந்த மாதிரி இந்த லிட்ரேச்சர் அதெல்லாம் வரும். காமர்ஸ் அப்படின்னா இந்த ஃபினான்ஸ், அக்கௌண்டிங் அந்த மாதிரி. பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ சிம்பிளா சொல்றேன், பிஸ்னஸ் அப்படின்னா என்ன, ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது, நீங்க சாதாரணமா அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற பேஸ்ட், பிரஷ், சோப்பு, ஷாம்பு, சீப்பு எல்லாமே என்னது, ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா? அந்த ப்ராடக்ட் எங்க உருவாகுது, ஒரு ஃபேக்டரியில. ஃபேக்டரியில உருவாக்கி ஃபுல்லா என்ன பண்றாங்க, பேக் பண்ணி ஒரு பாக்ஸ்ல அடைக்கிறாங்க. இந்த ஃபேக்டரி எங்க இருக்கு, தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல இருக்கு. ஓகேயா? இந்த ஃபேக்டரியோட ஓனர் எங்க இருப்பாரு, வீட்டுல இருப்பாரு. ஆனா ஃபேக்டரி அவருக்கு சொந்தமா இருக்கு. இப்ப இந்த ஓனர் பிசினஸ் மேன், அந்த ஓனர் வந்து ஃபேக்டரியை நடத்திட்டு இருக்காரு இல்லையா, ரன் பண்ணிட்டு இருக்காருல்ல, அது பிசினஸ். ஓகேங்களா? இதை வந்து பிசினஸ்ல படிப்பீங்க, பிபிஏ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி. இப்போ இந்த ஃபேக்டரியில ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடக்ஷன் கொடுத்தாங்க இல்லையா, அந்த ப்ராடக்ட் பேஸ்டோ ப்ரஷோ ஏதோ ஒன்று இமேஜின் பண்ணிக்கோங்க. மேகி வச்சுக்கலாம் சரியா. அந்த அந்த ஒரு மேகி பேக்கெட்ஸை பண்டிலா ஒரு பாக்ஸ்ல அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் ஒரு லாரியில ஏற்றி என்ன பண்றோம், நம்ம தமிழ்நாட்டுல இருந்து யூஎஸ்ஏக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். ஓகேங்களா? இப்போ கப்பல் வழியா என்ன பண்றோம், நம்ம ஃபேக்டரியோட கேட்டை விட்டு லாரி வெளியே போயிடுச்சு. ஓகே, லாரியில பண்டில் கணக்கா பாக்ஸ் இருக்கு. அப்படியே அந்த லாரி டிராவல் ஆகி ஒரு கப்பல் கிடங்கு இருக்கு இல்லையா. ஸோ கப்பல்ல போய் எல்லாத்தையும் அடுக்கி வச்சு இந்த கப்பல் மூலியமா தமிழ்நாட்டு டு யூஎஸ்ஏ, ஓகே, இல்ல கேரளா, நம்ம அந்த பார்டர் லைன்ல இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஊர் வச்சு அங்க இருந்து நம்ம என்ன பண்றோம், யூஎஸ்ஏக்கு அனுப்புறோம். ஸோ இந்த கப்பல் வழியா போய் யூஎஸ்ஏல சேர்ந்துச்சு பாத்தீங்களா, அது காமர்ஸ். புரிஞ்சுதான் உங்களுக்கு? பிசினஸ்னா ஃபேக்டரியை தாண்டி அந்த ப்ராடக்ட் வெளியே போய் சேலுக்கு போகுது, எங்க ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு. அப்படிங்கிறப்ப அது என்னவா மாறிடுது, காமர்ஸா மாறிடுது. சிம்பிளா புரிஞ்சுதா உங்களுக்கு? வெரி குட். அடுத்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேருக்கான அப்படின்னா என்னங்கிறது அதை டெவலப் பண்றதுக்கான அனாலிசிஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணுவீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்து பேச்சுலர், பிஎஸ்சி, பிசிஏ இந்த மாதிரிலாம் எடுத்துட்டீங்கன்னா நீங்க வெப்சைட்ஸ், அப்ளிகேஷன்ஸை வந்து டெவலப் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஆப் வெப்சைட்ஸ் இதெல்லாம் நீங்க டெவலப் பண்ணுவீங்க. ஓகே. அடுத்து வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மற்ற டிகிரி மாதிரி 3 years இருக்காது. இது நீங்க 5 years படிப்பீங்க, 6 years படிப்பீங்க, 4 years படிப்பீங்க. இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்கும் போதே வேலைக்கு போகலாம். ஓகே, இப்போ நான் வந்து லா படிச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் லா படிக்கவே நான் ப்ராக்டிஸ் போகலாம். அதுல இருந்து 2000 5000 என்ன பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் கோர்ஸ். ஸோ எனக்கு வந்து தியரி வேண்டாம், இந்த படிக்க வேண்டாம், உட்கார வேணாம், எக்ஸாம் எழுத வேண்டாம், எனக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே வேணாம், நான் படிக்கிறேன், ஒரு ஸ்கில்லை வளர்த்திக்கிறேன், அந்த ஸ்கில்லை வச்சு அந்த ஃபீல்டுக்கு போய் சும்மா கிங் ஆகுறேன், அப்படிங்கிறது தான் ஒரு டிசைனிங் கோர்ஸ். ஒரு எக்ஸைட்டிங் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கும். ஏன் அப்படின்னா இந்த அனிமேஷன் ஒர்க்கு, வீடியோ எடிட்டிங் ஒர்க்ஸு, கேமரா பிடிக்கிறது, அப்புறம் வந்து ஃபேஷன் டிசைனிங்கு, காஸ்டியூம் டிசைனிங்கு, அதுக்கடுத்து வந்து இன்டீரியர்ஸ், ஹவுஸ் இன்டீரியர், ஆஃபீஸ், பிஸ்னஸ் பிளேஸ்க்குலாம் டிசைனிங் பண்ணுவாங்களே, இந்த மாதிரி சில கோர்சஸும் இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு வந்து டெக்கரேஷன் ஒர்க் பிடிக்கும், எனக்கு ஃபேஷன் டிசைனிங் பிடிக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் டிசைனிங் கோர்ஸ் எடுக்கலாம்.
அப்ப டிசைனிங் கோர்சஸ்லாம் என்னென்ன ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதை பத்தி பார்ப்போம். மொத்தம் இந்த 6 ஸ்ட்ரீமும் நம்ம பார்க்க போறோம். இந்த 6 ஸ்ட்ரீமுமே என்ன அப்படின்னா நம்ம கண்டினியூஸா பார்த்தோம்னா 1 hour வீடியோவா மாறிடுங்க. அதனால என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை குறுக்கி சின்ன சின்ன வீடியோவா நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோல பார்த்துடலாம். நிச்சயமா முன்னாடி சொன்னதுல உங்களுக்கு டைம் வேஸ்டிங் இல்லை, ஒரு மோட்டிவேஷனா ஒரு தேவையான விஷயமா இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ட்ஸ் கோர்ஸ். இதெல்லாம் நீங்க வந்து ஆர்ட்ஸ்ன்னு போயிட்டீங்க அப்படின்னா நான் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த கோர்ஸ் எல்லாமே படிக்கலாம். இந்த கோர்ஸ் எல்லாமே மேக்சிமம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க காலேஜஸ்ல இருக்கும். இது போக நீங்க புதுசா ஏதாவது கோர்ஸ் நீங்க பார்த்தீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லி கேளுங்க. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே, எஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ட்ஸ் கோர்ஸ் எடுத்துட்டோம். அப்படி ஆர்ட்ஸ்னா என்னன்னா உங்களோட கிரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன், இன்னோவேட்டிவா திங்க் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகே, இதுல வந்து ஃப்ராங்கா பேசுற ஒரு சில வளரிடுவேன், நீங்க வந்து அதை கண்டிப்பா வேணும். ஸோ கிரியேட்டிவா இமேஜினேஷன் பண்ணி இன்னோவேட்டிவான திங்கிங்கோட நீங்க யோசிக்கிறது எதுக்காக? ஒரு விஷயத்த உருவாக்குறதுக்காக தான். ஸோ நீங்க உங்களோட டேலண்ட்டை வளர்த்திக்கிறதுக்கான பெஸ்ட் பிளேஸ். ஸோ எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும்க்கா, நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆகணும், எனக்கு ஒரு ஸ்டுடியோ போட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணணும், ஒரு கொரியோகிராஃபர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர்லயே உங்களுக்கு அந்த கோர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. யூனிவர்சிட்டிஸ்லயும் ப்ரொவைட் பண்றாங்க. தாராளமா நீங்க அந்த கோர்ஸ் முடிச்சு டிகிரி வாங்கி வச்சுட்டு நீங்க ஒரு ஸ்டுடியோவே ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி எனக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா பிஏ மியூசிக் இருக்கு, கர்நாடிக் மியூசிக், அந்த மாதிரி மியூசிக்லயே டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு படிப்பு படிக்கணும், இது படிச்சா நச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு படிப்பு படிக்கிற அப்படின்னா நீங்க ஆர்ட்ஸ்ல ஒரு சில ஸ்டடீஸை நீங்க சூஸ் பண்ணலாம் தாராளமா. அப்புறம் வந்து எனக்கு ஸ்கல்ப்சர் மேக்கிங்லாம் பிடிக்கும், ஸ்கல்ப்சர் பெயிண்டிங் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்துல தாராளமா ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. ஸ்கல்ப்சர்னா உங்களுக்கு தெரியல, சிலை செதுக்குறது அந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டடீஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் ஆஃப் இருக்கிற கோர்ஸ் தான் நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிஏ தமிழ் லிட்ரேச்சர். தமிழ் லிட்ரேச்சர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தமிழோட இலக்கண இலக்கியங்கள், அதோட வரலாறுகள், சங்க கால இலக்கியங்களை பத்தி நம்ம படிப்போம். தமிழை பத்தின ஒரு டெப்தான அந்த இன்னும் நம்ம செஞ்சுரிஸ்ல எல்லாம் இருந்தோம் இல்லையா, பேக் அந்த கிறிஸ்து காலத்துக்கு முன்பு அப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு தமிழ், எப்படி தமிழ் வளர்ந்தது, அரசர்கள் பத்தி, அப்புறம் வந்து ராஜாக்கள் ராணிகள், அந்த மாதிரி கடவுள் இறைவனை பத்தி பாடுறது, அந்த மாதிரி தமிழ் லிட்ரேச்சர், தமிழோட சிறப்புகளை வந்து படிக்கிறது தமிழ் பிஏ தமிழ் லிட்ரேச்சர்ல சொல்லி தருவாங்க. அடுத்து பிஏ லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர். இது வந்து ஆக்சுவலி பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரும் அதே தான். இப்போ அட் ப்ரெசென்ட்ல நீங்க வந்து பேச்சு வழக்குக்காக யூஸ் பண்ற இங்கிலீஷ், நீங்க வந்து ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கான உங்களுக்கு ஒரு கிராமட்டிக்கலா எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஷேக்ஸ்பியரோட கதை வந்து நீங்க அதிகமா இதுல படிப்பீங்க. ஸோ பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சீங்க அப்படின்னா உண்மையா உங்களுக்கு ஃப்ளூவன்சி நல்லா வருங்க. செகண்ட் என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா டக்குனு உங்களால ஈஸியா அந்த பேராகிராஃபை படிச்சு முடிச்சிட முடியும். ஸோ நான் நிறைய பேர்த்த பார்த்திருக்கேன் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து போறதுக்கு முன்பு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்ததற்கு பின்பு அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்திருக்கேன். என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்கள பார்க்கும்போது என்னோட ஸ்கூல் டைம்ல வந்து அவங்களால இங்கிலீஷை கிராப் பண்ணிக்கவே கஷ்டப்படுவாங்க. ஆனா அந்த பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே டிஃப்ரெண்டா, லைக் அவங்களோட ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரெண்டா இருந்தது. ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டா அவங்க ஸ்பெல் பண்றது. இன்னொன்னு என்னன்னா ஒரு ஒரு பேராகிராஃப் படிச்சாங்கன்னா டக்குன்னு அவங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நிறைய வொக்காபுலரிஸ் படிக்கிறது. இதனால இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம், ஸ்ட்ராங் அண்ட் கம்யூனிகேஷன் வேணும்னா. அடுத்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ இது அவ்வளவா இல்லை. இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல என்னென்ன படிக்கிறீங்களோ அதே தான் இந்த சப்ஜெக்ட்லயும் வருது. எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சப்ஜெக்ட் வரும், லைக் C++ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட்ஸ் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா பிஏ ஹிஸ்டரி. நான் வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதுறேன்க்கா, நான் யூபிஎஸ்சி எழுதுறேன், எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க ஹிஸ்டரி எடுக்கலாம் தாராளமா. இல்ல எனக்கு வந்து அந்த காலத்து அரசர்கள் எப்படி இருந்தாங்க, எந்த மாதிரி போர் தொடுத்தாங்க, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு எப்படி யார் நம்ம நாட்டை ஆக்கிரமிச்சாங்க, அந்த மாதிரியான டிஃப்ரெண்டான நம்ம காலத்து அந்த காலத்துல இருந்த கதைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா பிஏ ஹிஸ்டரி எடுக்கலாம். பிஏ ஹிஸ்டரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோர்ஸ் தான். அடுத்து பாத்தீங்கன்னா பிஏ ஹிஸ்டரி அண்ட் டூரிசம். ஸோ ஹிஸ்டரி அண்ட் டூரிசம் அப்படின்னாவே லைக் டூரிசம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிளேஸ்லயும் இருக்கிற
வித்தியாசமான ஒரு சுற்றுலா தலங்களை பத்தி உங்களுக்கு வந்து கிளாஸ் நடத்துவாங்க. ஸோ அப்ப ஹிஸ்டரி அண்ட் டூரிசம் அப்படிங்கிறப்போ அந்த காலத்துல சோழர்கள் கட்டியது, பாண்டியர்கள் கட்டியது, இந்த மாதிரி டேமு, கோயில், அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு டூரிசம் எப்படி இருக்கும், நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் சொல்லி தருவாங்க. அடுத்து வந்து பிஏ ஹிஸ்டரி வித் சிவில் சர்வீஸ். சிவில் சர்வீஸ் அப்படின்னா என்ன? யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாம் சிவில் சர்வன்ட்னு சொல்றாங்க இல்லையா? மக்களுக்காக சேவை செய்பவர்கள் தான் சிவில் சர்வீஸ், அப்படி சிவில் சர்வன்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஹிஸ்டரி வித் சிவில் சர்வீஸ், சிவில் சர்வீஸை பத்தி நீங்க படிப்பீங்க, மக்களுக்காக எப்படி சேவை பண்றாங்க அந்த மாதிரி. ஓகே. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பிஏ டூரிசம் அண்ட் டிராவல் மேனேஜ்மெண்ட். டூரிசம் அப்படின்னாவே என்ன? சுற்றுலா தலங்களை பத்தி படிக்கிறது, சுற்றுலா தலங்களுக்கான போக்குவரத்து விஷயங்களை பத்தி நீங்க படிப்பீங்க. ஓகே. அடுத்து வந்து பிஏ எக்கனாமிக்ஸ். பிஏ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது மேக்சிமம் எல்லா காலேஜ்லயும் இருந்துரும். எக்கனாமிக்ஸ் அப்படின்னாவே பொருளாதாரம். ஸோ ஒரு நாடு இருக்கு, நம்ம இந்தியான்னு எடுத்துக்கோங்க. இந்தியால நம்ம ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கு, தங்கத்தோட விலை என்ன, வெள்ளியோட விலை என்ன, நம்மளோட நாடு வந்து பாவர்ட்டி லைனுக்கு மேல இருக்கா, கீழே இருக்கா, பாவர்ட்டி லைனுக்கு கீழே என்னென்ன ஊர் இருக்கு, என்னென்ன தமிழ்நாடு வந்து பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கா இல்லையா, நம்ம நாடை எப்படி வளர்ச்சாக்குறது, இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம், ஃபினான்ஷியலி நம்ம வந்து ஒரு நாட்டை, நம்ம வீடுன்னு மட்டும் இல்லாம ஒரு நாடு, ஒரு வர்த்தக ஏரியா இல்ல இன்ஸ்டிடியூஷன், இதை வந்து அப்படியே நம்ம வந்து பொருளாதாரம் ஃபினான்ஷியலா அவங்கள பாக்குற பார்வை தான் எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா. அடுத்து வந்து பிஏ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடி. இது வந்து ஒரு சில பிரைவேட் காலேஜஸ்ல நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. சரியா? ஸோ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடிஸ் அப்படின்னா வார், மிலிட்ரி, ஏர்ஃபோர்ஸ், நேவல், இதை பத்தி நீங்க படிப்பீங்க. ஸோ களத்துல இறங்குவீங்களான்னு கேட்டா கிடையாது. களத்துல இறங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஆர்மி மேன் எப்படி இருப்பாங்க, அவங்களோட ப்ரொசீஜர் நார்ம்ஸ் என்ன, இந்த மாதிரி டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறப்போ நம்ம நாட்டை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறது. நீங்க ஆர்மி மேனை பாதுகாக்கிறது கிடையாது, நம்ம நாட்டை என்ன மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் போடலாம். டிஃபென்ஸ் சர்வீஸ்க்கு வந்து அவங்க வந்து நமக்காக துப்பாக்கி ஏந்தி நிற்கும் போது அவங்களுக்கு பிசிக்கலி நிறைய ஒர்க் பண்றாங்க. அப்ப மென்டலி பேக்ரவுண்டா நம்ம ஒர்க் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த ஸ்டடிஸ் தான் இது. அடுத்து பாத்தீங்கன்னா பிஏ சைக்காலஜி. ஸோ பிஏ சைக்காலஜி அப்படின்னா சைக்கார்டிஸ்ட் வேற, சைக்காலஜிஸ்ட் வேற. சைக்கார்டிஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு தான் பண்ண முடியும். ஓகேங்களா. சைக்காலஜி அப்படிங்கும்போது மனநல மருத்துவர். மனம், எனக்கு வந்து டிப்ரெஷனா இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன். நீங்க வந்து இந்த இருகப்பட்ட மூவிலாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த ஹீரோயின் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் தான், சைக்கார்டிஸ்ட் கிடையாது. ஸோ சைக்கார்டிஸ்ட் அப்படின்னா அவங்க மெடிசன்ஸ்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். பார்மசியில விற்கிற மெடிசன்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க. மெடிக்கலி அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறது, டெஸ்ட் பண்றது, பிளட் இல்லை வந்து அவங்க பாடி வைஸ் அவங்களை டெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் சைக்கார்டிஸ்டுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா சைக்காலஜிஸ்ட் வந்து அவங்க கிட்ட பேசியே அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, அவங்கள எப்படி சரி பண்ணலாங்கிறத பேசியோ இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் புதுசா வந்து அவங்கள வாக்கிங் போக சொல்றது, எக்ஸசைஸ் பண்ண சொல்றது, இல்லை அவங்களோட மெடிக்கல் அந்த ஹாஸ்பிட்டல்லே அவங்கள அந்த ரூம் இருக்கும் இல்லையா, அந்த சைக்காலஜிஸ்ட் வந்து ஒரு பிளேஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பிளேஸ்க்குள்ளேயே ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி. ஓகேங்களா. ஹிப்னடைஸ் பண்ணி அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் சைக்காலஜி படிக்கிறவங்களோட நல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி பிலாசபி. பிலாசபி அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துல வந்து தத்துவங்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா. இப்ப தத்துவர்கள்லாம் யாரு, தத்துவங்கள் எதனால வந்தது, தத்துவங்களை பத்தி படிப்பீங்க. பார்த்தீங்கன்னா பிஏ ஆர்கியாலஜி. ஆர்கியாலஜி அப்படின்னா என்ன? தொல்பொருள் ஆய்வாளர்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க பிஏ ஆர்கியாலஜி நீங்க வந்து கம்ப்ளீட் ஆர்கியாலஜிஸ்ட் ஆகணும்னா அது வந்து பிஏல கிடையாது. பிஏல பண்ணும்போது நீங்க என்ன சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ் தான் நீங்க உங்களால ஒர்க் பண்ண முடியும். அதுல ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ வரும் உங்களுக்கு அப்படின்னா, அந்த மண்ணில் இறங்கி மண்ணை தோண்டி ப்ரஷ் எடுத்து அப்படியே பார்த்து உள்ள இருந்து ஒரு பொருளை, அரிய வகை பொருளை நீங்க கண்டுபிடிச்சு இது என்ன பொருள், எங்க இருந்து வந்திருக்கு, யார் போட்டது, இது மனுஷனா, விலங்கா, என்னது, இல்ல வந்து இது அந்த காலத்து மன்னர்கள் பயன்படுத்தின பானையா, இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் ஆர்கியாலஜி. அடுத்து பாத்தீங்கன்னா பிஏ சோசியாலஜி. சோசியாலஜினா சமூகங்களை பத்தி படிக்கிறது. சமூகம் எப்படி இருக்கும், சமூகத்துல வந்து பாவர்ட்டி லைனுக்கு கீழே யார் இருக்காங்க, சமூகம்னா என்ன, ஒரு நாடு ஏன் இப்படி இருக்கு, ஒரு நாட்டுல ஏன் இப்படி ஒரு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, ஒரு நாடை ஏன் வந்து கவர்மெண்ட் ஆட்சி செய்யுது, அப்ப ஸ்டேட் அசம்பிளி ஒரு சட்டத்தை இயற்றுறவங்க யார், இந்த மாதிரி படிக்கிறதுலாம் சோசியாலஜி. அடுத்து வந்து ஜியாகிரபி. பிஏ ஜியாகிரபி அப்படின்னா நம்ம எர்த்தை பத்தி படிக்கிறது. கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகுது, சாயில் எப்படி இருக்கு, நேச்சர் எப்படி இருக்கு, தண்ணி எப்படி இருக்கு, அந்த மாதிரி. ஸோ அதோட மாற்றங்கள், பரிணாம மாற்றங்களை பத்தி படிக்கிறது. ஓகேங்களா.
அடுத்து வந்து பிஏ ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா இந்த குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்றாங்க பாத்தீங்களா, குரங்குல இருந்து உண்மையா மனுஷன் வந்தானா, மனுஷன் அப்ப வந்துட்டான்னா எப்படி இருப்பான், அவனோட யோசனை என்னவா இருக்கும், அவன் எப்படி நடந்திருப்பான், எப்படி சமைச்சு சாப்பிட்டுருப்பான், எப்படி அவன் வந்து நெருப்பு கண்டுபிடிச்சிருப்பான், எப்படி இந்த பழம் வந்து நான் ஒன்றும் பண்ணாது ஆனா இந்த பழத்தை சாப்பிட்டா அது விஷம் நான் செத்துருவேன்றதை அவன் எப்படி புரிஞ்சுக்கிட்டான். அதே மாதிரி இந்த கோயில்ல இருக்க சிற்பங்கள்லாம் பார்த்தோம்னாவே நமக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும் இல்லையா. ஸோ அந்த காலத்து மன்னர்களோ அந்த காலத்து மக்களோ இந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க, இப்படிலாம் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு, இந்த மாதிரி சொல்லுவாங்க பத்தியா, அது வந்து ஆந்த்ரோபாலஜி. அடுத்து இந்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் யாருன்னா ஜேர்னலிசம். பிஏ ஜேர்னலிசம் இப்போதைக்கு சும்மா தடபுடான்னு வளர்ந்துட்டு இருக்க ஒரு ஃபீல்டு அப்படின்னா வந்து ஜேர்னலிஸ்ட். ஜேர்னலிசம் அப்படின்றா நியூஸ் ரீடராவோ இல்லை நியூஸ் அப்படின்றது ஓகேங்களா, ஒரு விஷயத்த அலாசி ஆராய்ஞ்சு உண்மைத்தன்மையோட எடுத்துட்டு வந்து ஆதாரத்தோட மக்களுக்கு தெரியப்படுத்துறவங்க தான் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜேர்னலிஸ்ட் நீங்க ஆகுறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பிஏ ஜேர்னலிசம் எடுத்து படிங்க. அந்த ஸோ கைஸ் இந்த பார்ட் இந்த ஆர்ட்ஸ் கோர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இப்படி நடத்தினா இப்படி இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ நீங்க சொல்லணும்னாலும் அடுத்தடுத்த வீடியோ நம்ம போடணும். பிகாஸ் நிறைய குழந்தைங்களுக்கு இது எல்லாமே தெரியணும்னு ஆசைப்படுறேன். என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்கு, அதை நம்ம எப்படி ஜாயின் பண்ணிக்கணும், என்ன பார்வையில நம்ம கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்து நமக்கு வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ் இருக்கு, பிகாம் கோர்சஸ் இருக்கு, பிசினஸ் மேக்ஸ் கோர்சஸ் இருக்கு, டிசைனிங் கோர்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ இந்த கோர்ஸ் எல்லாம் நம்ம நிச்சயமா இப்போ ஆர்ட்ஸ் கோர்ஸ் பார்த்த மாதிரி கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் வளவலாம் பேசுறேன்னா டகன்னு எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடலாம். ஓகே. ஸோ நிச்சயமா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி நம்ம டக்குன்னு கம்ப்ரஸ் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா. நீங்க நல்ல கோர்ஸ் சூஸ் பண்ணுங்க. ஒரு சூப்பரான ஒரு ஸ்டூடெண்ட் பேட்சை வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா. ஒரு 2025 ஏன்னா 25 ஸ்ட்ராங்கா சொல்ல முடியுமான்னு தெரியல, 26 to 28 or 30 2026 to 2030 இருக்க பேட்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th முடிச்சு டிகிரி முடிச்சு நீங்க வேலைக்கு பிளேஸ் ஆகும்போது நீங்க எல்லாரும் ரொம்ப டேலண்டடா, ரொம்ப நாலேஜா, ரொம்ப மெச்சோர்டா இருக்கணும்ன்றது வந்து என்னோட தனிப்பட்ட விருப்பம். அப்பதான் நம்ம நாடு வேற லெவலான ஒரு இடத்துக்கு போகும்னு நான் நம்புறேன். நம்ம இளைஞர்களை டார்கெட் பண்ணி நல்லா நம்மளை வந்து ஒரு சின்ன ரீல்ஸ்குள்ளேயும் சின்ன சின்ன ஷார்ட்ஸ்குள்ளேயும் அடக்கி சுருக்கி அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள வச்சிடுறாங்க. அதை நம்ம என்னைக்கு புரிஞ்சு வெளியே வரோமோ அன்னைக்கு இந்த உலகத்தை நம்ம பார்ப்போம், நம்ம எந்திரிச்சு நிமிர்ந்து நிக்க போறோம். ஓகேங்களா. ஸோ நம்மளை விட எல்லாரும் முன்னேறி ஓடிட்டு இருக்கும் போது நம்ம ரீல்ஸை பார்த்து அப்படியே நின்று உட்காந்து படுத்து பெட்டு போட்டு பாய் விரிச்சு ரீல்ஸ்னே அலறோம். ஸோ அதுல எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாரும் சம்பாதிச்சு அவங்க லைஃப் தான் பாத்துக்கிறாங்களே தவிர அவங்களால நமக்கு சல்லி பைசா பிரயோஜனம் இல்லை. ஏன் டிப்ரெஷன் போகும், லைக் 24 மணி நேரமும் உனக்கு டிப்ரெஷன் ஆயா அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். உங்களுக்கு டிப்ரெஷன் அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்டாண்ட், யூ ஹாவ் டு ஒர்க். ஓகேயா. ஸோ நீங்க உங்களுக்காக வாழுங்க, மற்றவங்களுக்காக இருந்து டிப்ரெஷன் ஆகி ஒரு லைஃப்ல லைக் வேணாங்க கைஸ். ஓகேயா. ஜாலியா இருங்க, நல்லா வயிறுஃபுல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. டிப்ரெஷன் ஆகுது வெண்ணையா தெரிச்செடுத்து எல்லாம் ஓடும். சரியா. ஸோ எஸ் நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம் கைஸ். லவ் யூ. பை கண்ணா.